السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كمل من الرجال كثير ولم يكمل من النساء إلا 4. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகள் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பும் பரக்கத்தும் நிறைந்து பாக்கியத்தோடு நடைபெறுகிற இந்த விழா இங்கே முன்னவராக மிகச் சிறப்பாக சமூகத்தின் பன்னூற்றுக்கணக்கான ஆலிம்களை வார்த்தெடுத்து சமூகம் எங்கிலும் மண்பை ஆலிம்கள் நிறைந்து வாழச் செய்க எங்களுடைய ஆன்மீக பேராசான் அல்லாமா மரியாதைக்குரிய சங்கை நிறைந்த ஆசியாகவும் சமூகத்தின் மிகப்பெரிய கல்வி ஞானத்தில் உயர்ந்திருக்கிற நூருல் அமீன் ஹதரத் பெருந்தகை தாமத் பரக்காத்துகும் அவர்கள், இந்த முஸ்லிம் ஜமாத்தின் தகுதிமிக்க தலைவர் மற்றும் சிறப்பான தகுதி நிறைந்த நிர்வாகிகள் ஜமாத்தார்கள், இங்கே சமூகத்தினுடைய பெருமக்கள் எல்லாம் மேடையில் நிறைந்து அலங்காரமாயிருக்கக்கூடிய
الله أكبر الله أكبر. لا إله إلا الله الله رب هذه الدعوات التامة. சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் துவக்குரையை அமைந்து நடாத்தியிருக்கிற எங்களுடைய பள்ளியின் இமாமும் நம்முடைய மன்போல் அன்வாரினுடைய பேராசிரியர் பெருமகனாக இருக்கிற மாசூமுல்லா ஹஜ்ரத் அவர்கள், இங்கே நம்முடைய சிறப்பான ஜேஎம்ஏ கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நம்முடைய பேரூராட்சி மன்றத்தின் அன்பு தலைவர் முகமது ஹாரிஸ் உட்பட மேடையில் நிறைந்த பெருமக்கள், கீழையும் மேலையும் இருக்கிற உலமா பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய அன்பு சகோதரர் மலேசியாவில் பணியாற்றுகின்ற ஹபீபுர் ரஹ்மான் ஹஜ்ரத் பெருமதகை உட்பட இங்கே வருகை புரிந்திருக்கிற எல்லோருக்கும் துவா செய்தவனாக துவாவை ஆதர வைத்து, சங்கை மிக்கவர்களே, மிகச்சிறப்பான நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அருமையான நிகழ்வை இங்கே அவர்களை பேச வைத்து, ஓத வைத்து, சமூக மன்றத்தில் உரையாட வைத்து கேட்டு, நாளைய தலைமுறை இப்படியெல்லாம் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு முன்மாதிரியை இங்கே நம்மை சார்ந்த சமூக பெருமக்கள் ஆக்கினார்கள். நான் இங்கே குழுமி இருக்கிற சகோதரர்கள், தாய்மார்கள், அன்பான சமூகத்திற்கு சில செய்திகளை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் மிகச்சிறப்பான வாழ்க்கையை கொண்டு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் இலக்கு. சராசரி வாழ்ந்துவிட்டு மரணிப்பதல்ல ரப்புடைய நோக்கம். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு இலக்கு உண்டு என்கிறான். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குகிற காரியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் வாழ்க்கையும் சரி, சமூக மன்றத்தில் வாழ்கிற வாழ்க்கையும் சரி, பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருக்கிற வாழ்க்கையும் சரி, மார்க்கம் சார்ந்த கல்வியை வளர்த்து கொண்ட வாழ்க்கையும் சரி, அனைத்திற்கும் பின்னால் அல்லாஹ்வின் பேரன்பை பெற வேண்டும், பெரும் நெருக்கத்தை பெற வேண்டும். நம்முடைய மனசுக்கு விருப்பப்பட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் விரும்பி வாழ்கிற வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமே தவிர வாழ்க்கையை திசை திருப்புகிற நிலைக்கு வந்துவிடக் கூடாது. நான் விரும்பும் ஒரு வாழ்க்கை, அது ஷரியத்தின் வாழ்க்கை, அது சர்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டிய வாழ்க்கை. குடும்பம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். குடும்பம் எப்போதும் அழகாக இருக்க வேண்டும். இங்கே தாய்மார்கள் ரொம்ப கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் நிறைய காலங்களில் நிம்மதியை இழக்கிறோம், சந்தோஷங்களை இழக்கிறோம். குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். பல நேரங்களில் நமது குடும்பங்களே நமது மகிழ்ச்சியை காணாமல் ஆக்கி விடுகிறது. வீட்டில் முதுமை பெற்ற பின்னாலும் பெரியவர்களின் நிம்மதி போகுவதற்கு குடும்பமே காரணமாகிறது. அதில் ரொம்ப கவனம் இருக்க வேண்டும்.
என் குடும்பத்தின் ஒவ்வொரு கட்டமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வாழ்க்கைக்கு மாத்திரம் முன்மாதிரி என்று நினைத்தீர்களா? தொழுகை எப்படி தொழ வேண்டும், கையை எங்கே வைக்க வேண்டும், எப்போது உயர்த்த வேண்டும், அத்தஹியாத்தில் என்னுடைய விரல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாத்திரம் வல்லல் நபி ரோல் மாடல் அல்ல. இன்னொரு பக்கம் என்னுடைய இபாதத்துகளுக்கும் வணக்கத்திற்கும் மாத்திரம் முன்மாதிரி அல்ல. என் ஒவ்வொரு நிமிடத்தின் வாழ்க்கையையும் அழகுபடுத்துவதில் அன்னலாரே முன்மாதிரி என்றான் அல்லாஹ். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்னை போல் வாழுங்கள் என்கிறார்கள். என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன் என்கிறார்கள். வான ஹைருக்கும் லி அஹ்லி, என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன். அப்படியானால் என்னை போல் வாழுங்கள். குடும்பம் என்பது அழகாக வேண்டும். குடும்பத்தை அழகாக்குவதற்கு சில அடையாளங்களை சொல்கிறார்கள், சில அடிப்படைகளை தருகிறார்கள். அவைகள் பேணப்பட வேண்டும். பெண்களாலும் பேணப்பட வேண்டும், ஆண்களாலும் பேணப்பட வேண்டும். குடும்பத்தில் எப்போதும் டென்ஷன் ஆரோக்கியமற்றது. உணர்ச்சி வசப்படாதீர்கள் என்கிறார்கள், அவசரப்படாதீர்கள் என்கிறார்கள், எந்த முடிவையும் கோபத்தில் எடுக்காதீர்கள் என்கிறார்கள். குடும்பத்தில் நீங்கள் கோபத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தானது, விபரீதமானது, கெட்ட விளைவுகளை சந்திக்க வைக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் சர்காரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தில் அமைதி வேணும். குடும்பம் எப்போதும் மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும். என் மரண வரையிலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். என் மனைவியை பார்த்தா நான் சந்தோஷப்படணும், என்ன பார்த்து என் மனைவி சந்தோஷப்படணும். அப்படி சந்தோஷப்படும் வாழ்க்கை மௌத் வரையிலும் தொடர வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்வார்கள், ஆயிஷா, நான் நினைத்து பார்க்கிறேன், சொர்க்கத்திலும் நீங்கள் என் மனைவி என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்திலும் நீங்கள் என் மனைவி என்று சொன்னான். அதை நினைத்து பார்த்தால் லயுஹவ்வினு அலையல் மௌத் வஸ்ஸக்கராத், நான் சொல்லட்டுமா, என் சக்கராத்தும் மரண படுக்கையும் கூட லேசாகிவிட்டது ஆயிஷா. நீங்கள் என் சொர்க்கத்திலும் மனைவி என்று நான் நினைக்கிற போது என் மரணப்படுக்கையும் லேசாகிறது, சக்கராத்தும் லேசாகிறது, மௌத்தும் லேசாகிறது. எத்தனை உயர்வான சந்தோஷத்தை மரணப்படுக்கையிலும் மனைவியர்களின் நினைவு மகத்தானது என்பதை அவர்களை பாராட்ட வேண்டும், மகிழ்விக்க வேண்டும். என்ற வாழ்க்கையை உலகத்திற்கு முன்மாதிரியாக தந்தவர்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மரணப்படுக்கையை லேசாக்குவது இறை நினைப்பும் தியானமும் திக்ரும் முஷாஹதாவும் முராகபாவும் என்று மாத்திரம் சொல்லவில்லை. இந்த மனைவிதான் எனக்கு சொர்க்கத்திலும் மனைவி என்று நினைத்தால் என் மௌத்தே லேசாகிறது. தாய்மார்களே, கடைசி மூச்சு வரையிலும் கணவனின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அன்பு நண்பர்களுக்கு சொல்வேன், கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் மட்டும் சந்தோஷம் அல்ல, சந்தோஷம் தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும். என் முதுமையிலும் கூட அன்பு தழும்ப வேண்டும் என்கிறான். உங்களுக்கிடையே அன்பை, உங்களுக்கிடையே கருணையை நாம் உண்டாக்கினோம் என்கிறான் அல்லாஹ். அந்த அன்பும் கருணையும் மௌத்து வரையிலும் நீடிக்க வேண்டும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் சார்ந்த அல்ல. குடும்பம், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து குடும்பம். கணவன் மனைவி மட்டும் இருந்தாங்க, அது குடும்பம். இப்ப பிள்ளைகள் பிறக்கிறார்கள், இன்னும் குடும்பம் விரிவடைகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறோம், மருமகள் வருகிறாள், இன்னும் குடும்பம் விரிவடைகிறது. மருமகள், அதற்கு பின்னால் பேரன் பேத்திகள், குடும்பம் இன்னும் பல்கலைக்கழகமாக மலருகிறது. எல்லா இடத்திலும் நான் இங்கே ஆண்களுக்கு சொல்வேன், திருமணத்திற்கு வரையிலும் பெற்றோர்கள் உங்கள் கண். பெற்றோர்களுக்காக வாழ வேண்டும், பெற்றோர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பெற்றோர்களின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி உண்டு என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா?
உன் தாயின் பொருத்தத்தில் உண்டு, உன் தந்தையின் பொருத்தத்தில் உண்டு என்கிறார்கள். அல்லாஹ்வின் சந்தோஷம் உன் தாயின் சந்தோஷத்தின் கீழ், அல்லாஹ்வின் மகிழ்ச்சி உன் தந்தையின் மகிழ்ச்சியின் கீழ். உன் தந்தையை வேகப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நினைக்கிறாயா, அல்லது அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா? உன் தாயை சங்கடப்படுத்தி விட்டு அல்லாஹ்வின் அன்புக்காக காத்திருக்கிறாயா? காரூனியில் இருந்த ஹதீஸுக்கு ஆயிரம் விளக்குரைகளை முஹத்திஸீன்கள் தருகிறார்கள். ரப்பின் சந்தோஷம் இங்கே நான் பெண் மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், அது பெற்றோர்களின் சந்தோஷத்தில் இருக்கும் என்கிறார்கள். பெற்றோர்களை மகிழ்விப்பதில் எல்லா இடத்திலும் நீங்கள் முதன்மை காக்க வேண்டும். கல்யாணம் ஆன பின்னால மனைவிக்கு ஒரு கண், பெற்றோர்களுக்கு இன்னொரு கண். மனைவியை ஒரு கண்ணாக பார்க்க வேண்டும், பெற்றோர்களை இன்னொரு கண்ணாக பார்க்க வேண்டும். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் என்ற பெயரால் மனைவியை சங்கடப்படுத்துபவன் நல்ல மனிதன் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை சந்தோஷப்படுத்துகிறோம் என்ற பெயரால் பெற்றோர்களின் மனசை கனப்படுத்துபவன், வேதனைப்படுத்துபவன் நல்ல மனிதன் அல்ல. திருமணத்துக்கு பின்னால நம்ம லைஃபே மாறுகிறது. மனைவியை ஒரு கண்ணாக, அதுக்கு பெருமக்கள் எழுதுவாங்க அழகான விளக்கத்தை. உன் மனைவி உன் பெற்றோர்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டுட்டு அதை அங்கனே வச்சுக்கிறணும். உங்க பெற்றோர்கள் உங்க மனைவியை குறை சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும், அங்கனே வச்சுக்கிறணும். ஒரு காலம் வரும், பக்குவமா சொல்லி மனைவி இங்க மாற்றணும், அங்க பெற்றோர்களை மாற்றணும். இங்கே மனைவி ஏதாவது உம்மா வாப்பா பத்தி சொல்லிட்டா அங்க போய் உடனே சொல்லிடுறது, அவங்க ஏதாவது சொன்னா இங்க வந்து சொல்றது, நாளைக்கு வர்ற முசீபத்து இன்னைக்கே வந்துடும். பெற்றோர்கள் மனைவியை பற்றி சொல்வார்கள் சில நேரங்களில் குறைகளை, அதை கேட்கணும், மனதில் வைக்க வேண்டும். காலம் காத்திருந்து கனியும் போது மனைவியை பக்குவமாக பண்படுத்த வேண்டும். மனைவியும் சொல்வான் தாயை குறித்தும் என் தந்தையை குறித்தும் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உன் மனைவியின் பேச்சை செவிதாழ்த்தி கேள், உன் பெற்றோர்களின் வார்த்தைகளுக்கு தலை குனிந்து கேள். பெற்றோர்களின் சொல்லை கேட்க வேண்டும், மனைவியின் வார்த்தையை கேட்க வேண்டும். எங்கே கைறுகள் அதை யோசிக்க வேண்டும். முடிவு நிதானமாக இருக்க வேண்டும், யோசித்து எடுக்க வேண்டும். திருத்துவதுதான் அழகிய முடிவு, எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறதல்ல அழகிய முடிவு. அம்மா பாப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா மனைவி நீ வேண்டான்னு வீட்டுக்கு அனுப்புறது அழகான முடிவு. மனைவி ஏதாவது சொன்னாங்கிறது அம்மா பாப்பா வீட்டை விட்டு விரட்டுவது அழகான முடிவு இல்லை. மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துகிற இடத்தில் பெற்றோர்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்பது மாணவியின் அழகிய முன்மாதிரி. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்வாங்க, ஆயிஷா எம்பெருமான் ஆயிஷாட்ட சொல்றாங்க, பேசுவாங்க, நேரம் கொடுத்து பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாம் வீட்டுல நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு எங்க இருக்குது நேரம்? அம்மா சொல்லுச்சு, எங்க வீட்டுக்காரர் ஹஸரத் கல்யாணத்துக்கு முன்னால டெய்லி 3 மணி நேரம் பேசுவார். கல்யாணத்துக்கு முன்னால 3 மணி நேரம் பேசுவார். போன் வாங்கி எனக்கு தந்தாங்க, அவர் வெளிநாட்டுல இருந்து பேசுவார், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் சொன்ன அந்த 3 மணி நேரம் ஹராம், கல்யாணமே ஆகலையே, எப்படி அவர் இந்த பெண்ணிட்ட பேசலாம்? நிச்சயத்திற்கு பின்னால் மனைவியாக பார்க்கிற பார்வை அது மார்க்கம் அனுமதித்த பார்வை அல்ல. எல்லாத்தையும் 3 மணி நேரம் பேசி 3 வருஷம் பேசி முடிச்சுட்டு கல்யாணம் ஆன பின்னால 1 மாசத்துக்கு பின்னால அவரை கூப்பிட்டு கேட்டா பேசுறதுக்கு வெறுப்பா இருக்குங்கிறார். அந்த அம்மா சொல்லுது, பேசுறதே இல்லை, என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்ததை விட ஒரு செல்போனை கட்டி கொடுத்திருக்கலாங்கிறாங்க. செல்போனோடு நேரத்தை செலவழிக்கிறார். நான் சொல்வேன், ஹதீஸை திறந்து பாருங்கள். குஸ்ஸீனியா ஆயிஷா, ஆயிஷா எனக்கு நீங்கள் சரித்திரம் சொல்லுங்கள், நான் கேட்க வேண்டும். யார்? சாந்த நபிகள், உலகத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை கூப்பிட்டு ராத்திரி நேரம், பகலெல்லாம் சமூக பணி, இரவு இறைவனோடு கொடுக்கும் நேரம், இதற்கிடையே மனைவிக்காக கொடுக்கும் நேரத்தில் என் அன்பு மனைவி நீங்கள் வரலாறு சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி நான் கேட்டு மகிழ வேண்டும். ஆயிஷா நாய் சொன்ன பதில் ரொம்ப அழகானது. என்ன கதை சொல்வேன், என்ன வரலாறு சொல்வேன், எந்த சரித்திரம் மாணவிக்கு தெரியாததை நான் சொல்ல போகிறேன், என்ன கதை தான் அவர்களுக்கு தெரியாது. எனக்கு ஒன்று புரிந்தது, என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேச வைத்து அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் இல்லையா, அந்த மகிழ்ச்சிக்காக இப்படி பேச சொல்கிறார்கள். மனைவி பேசணும், நான் கேட்கணும், அப்படிங்கிற மகிழ்ச்சியை தாண்டி நாம் பேசும்போது அவங்க கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷத்திற்காக அவங்க தூக்கத்தை தியாகம் செய்தார்கள். எத்தனை முன்மாதிரியான வாழ்க்கையை
இந்த உலகத்தின் மகுடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மனைவியோடு இனிமையாக நடங்கள் என்கிறார்கள். மனைவியிடத்தில் டென்ஷனை காட்டாதீர்கள் என்கிறார்கள். மனைவியிடத்தில் யூகோ பேசாதீர்கள் என்கிறார்கள். நான் யார்? மனைவிட்ட பேசுற கணவன் நல்ல கணவனே இல்லை. என் கௌரவம் தெரியுமா, அந்தஸ்து தெரியுமா, சமூகத்துல நான் எப்படி ஆளும் தெரியுமா, எனக்கு அரசியல்ல என்ன செல்வாக்குன்னு தெரியுமா, நம்ம பதவி பட்டம் செல்வாக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள போற போது காலனிய கலெக்டர் இடத்துல கலட்டி வச்சுட்டு உள்ள போயிடணும். வீட்டுக்குள் ஒரு புருஷனாக கணவனாக ஒரு தந்தையாக செல்லுங்கள். பதவி பட்டம் எல்லாம் மனைவிட்ட போய் பெருமை பேசும் இடமாது அனுமதிக்கவில்லை மார்க்கம். ஒரு நல்ல கணவன், என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன். பெருமானார் வீட்டுல என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்களாம். ஆயிஷா நாயிட்ட போய் குர்ஆன் ஓதுவாங்களா, தியானம் இருப்பார்களா, அதிகமா திக்ர் செய்வார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹதீஸ்ல வரும். ஆயிஷா தான் சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, கான யذ்குருல்லாஹ குல்ல ஹயான். பெருமானார் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருப்பாங்க. 24 hour திக்ர், 24 மணி நேரம் அல்லாஹ்வின் திக்ர். அதுக்கு ஆழமான பொருள் இருக்குது. அப்ப பாத்ரூம்ல போகும்போது எப்படி இருப்பாங்க, மனைவியோடு இருக்கிற போது எப்படி இருப்பாங்க, குடும்பத்தில் பேசிட்டு இருக்கிற போது எப்படி இருப்பாங்க, குல்ல ஹயான் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் திக்ரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திக்ருக்கு என்ன பொருள்? அதுவெல்லாம் விரிவாக பேச வேண்டிய செய்தி. இங்கே நான் சொல்வேன், அந்த நபிதான் வீட்டில் எப்படி இருப்பார்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆயிஷா நாயிட்டு வந்து கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா சொன்ன பதில், சஹாபாக்களுடைய நினைவு என்ன தெரியுமா? திக்ர்ல இருப்பாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, அல்லது வீட்டுல நீண்ட நேரம் முராகபாவில் இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஆயிஷா நாயி சொன்ன பதில், கான யாமலு பிஅஹ்லி பைத்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா மனைவிமார்களோடு சேர்ந்து மனைவிமார்களின் வேலையில் பங்கெடுப்பார்கள். எத்தனை பெரிய நபி! நான் எங்கள் அன்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சமூகத்தின் நன்மக்களுக்கு சொல்கிறேன், சமூக அந்தஸ்தை பெற்றவர்களுக்கு சொல்கிறேன், மார்க்க ஞானத்தோடு இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் சராசரி கணவன் என்று சொல்லல ஆயிஷா, எங்க வேலைகளில் பங்கெடுப்பார்கள். அது எத்தனை பெரிய பாக்கியம்! அவர்களோடு நான் தோள் கொடுத்து துணை நிற்பது, அது ஒரு இனிமையான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். உன் மனைவி சந்தோஷப்படும் இடத்தில் நீ நின்று விடு என்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இடத்தில் வாழ்ந்து விடு என்கிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது இடத்துல நிறைய பேர் தன் மனைவியை அறிமுகப்படுத்த கூட விரும்ப மாட்டாங்க. பொது இடத்தில் தன் மனைவியோடு எப்படி நடக்கணுங்கிறதற்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை ஒரு பக்கம் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. என் பெருமானின் வாழ்க்கை அத்தனை பக்கமும் அழகானதும் அலங்காரமானதும், அத்தனை பக்கமும் பல்லாயிரம் மக்களின் இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்குகிற இதய நோய்களுக்கு சிகிச்சையாக அமைந்தது அல்லாஹ் ஆக்கி வைத்தான். பொதுவெளியில் குடும்பத்தை இப்படி நடத்தணும். நான் இங்கே சொல்வேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், வீட்டுக்கு மருமகள் வந்தால் மருமகளை மகளாக பாருங்கள், குடும்பம் நிம்மதியாகும். மருமகள் அதற்கு பெயரே தமிழில் தந்த பொருள். நம்ம மகளை எப்படி பார்க்கிறோம்? என் மகள் வாழ்க்கைப்பட்டு போகும் இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கிற தாய்மார்களே, என் மகள் வாழ்க்கைப்பட்ட இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தாய்மார்களே, உங்கள் வீட்டுக்கு வந்த பெண்மகளை அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நம்ம மக அங்க நல்லா இருப்பாங்க. நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் என்று சொன்ன என் பெருமானின் செய்தி உலகத்திற்கு முன்மாதிரி செய்தி. காபாவுக்கு போற வழியில ஒரு வாலிபர் ஒரு முதியவரை அடிகண்டமாக அடிக்கிறார், தூக்கி மிதிக்கிறார். அது காபாவுக்கு போற வழி பாதையிலே போன எல்லாருமே நின்று அந்த இளைஞனை பிடிச்சி தடுத்து, என்னப்பா கொஞ்சமாவது ஒழுக்கம் இருக்குதா, அவர் என்ன தப்பு பண்ணி இருக்கட்டும், பெரிய மனுஷனாச்சே, பெரிய மனுஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீங்க கொடுத்துருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு பெரிய மனிதனாச்சப்ப நீ அடிக்கலாமா அப்படின்னா எல்லாரும் அவரை கண்டிக்க பிடிக்க இழுக்க, அவர் அதையெல்லாம் தாண்டி பொருட்படுத்தல் அடிக்கிறார். அந்த முதியவர் சொன்னார், அடி வாங்கி கொண்டிருக்கிற முதியவர் சொன்னார், தாவ் அவரை விட்டு விடுங்கள், அவர் அடிக்கட்டும், அவரை விடுங்கள், அவர் அடிக்கட்டும், அவர் சரியாக நடக்கிறார் என்றார். என்னை அடிப்பவர் சரியாகத்தான் நடக்கிறார். என்னங்க பாவா,
அடிச்சு கைய காலை எல்லாம் புண்ணாக்கி வைத்திருக்கிறார், கீழே போட்டு புரட்டி எடுக்கிறார். நான் அடித்தேன். இமாம் கசாலி எழுதுகிறார் இந்த செய்தியை. என் தந்தையை நான் அடித்தேன். அல்லாஹ் சரியாக மாமனார், இன்னொரு பக்கம் மருமகன், எல்லோரும் என் பிள்ளை சந்தோஷமாக வைக்க வேண்டும், நாத்தனார் என் பிள்ளை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளையை நீங்கள் மகிழ்ச்சியாக வையுங்கள், அங்கே உங்கள் பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கஷ்டப்படுத்திடுறோம். நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு இன்னொரு நியாயம் என்ற நிலை மாற வேண்டும். நான் மருமக்கள்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களை விட வயதால் முந்தியவர்கள் உங்கள் மாமிமார்கள். உன் தாயோடு நீ கருணையோடு நடந்ததை போல், தாயோடு அன்பு காட்டி வாழ்ந்ததை போல், தாயிடத்தில் கண்ணியமாக நடந்ததை போல் மாமியார் இடத்திலும் கண்ணியமாக நடக்கணும். சொன்னார்கள், எந்த ஒரு வாலிபர் வயதில் சிறியவர் வயதில் முதியவரை கண்ணியப்படுத்துவார் என்றால், அல்லாஹ் உனக்கு வயசாகும் போது உன்னை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ்வே நியமனம் செய்வான். நீ சின்ன வயசுல பெரியவர்களை மதிக்கிறாய் என்றால், நீ பெரிய வயசுக்கு வரும்போது உன்னை கண்ணியப்படுத்துறவர்களை, உன்னை அழகாக பார்க்கிறவர்களை உருவாக்குவான். இந்த ஹதீஸ்ல 2 அர்த்தம் எழுதுறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அவர் வயதாகிற போது, ரசூலுடைய ஹதீஸின் வார்த்தை, பெருமானார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமும் பொருளும் நிறைந்தது. உன் வாலிபத்தில் நான் மருமகளுக்கு சொல்கிறேன், உங்களை விட மாமியார் வயதில் முதுமையானவர்கள், அவர்களின் வயதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தால், கண்ணியம் கொடுத்தால், அல்லாஹ் ஒரு காலம் வரும் உங்களை மதிக்கிறவர்கள் அல்லாஹ்வே நியமனம் செய்வான். வேற ஒண்ணும் இல்லை, மாமியாரை உங்களை தூக்கி சுமப்பாங்க. மாமியார மரியாதை கொடுத்தப்படுவீர்கள். மாமியார்களுக்கு சொன்னேன், உங்கள் மருமகளை மகளாக பாருங்கள். நான் மருமகளுக்கு சொல்கிறேன், மாமியாரை தாயாக பாருங்கள். குடும்ப மகிழ்ச்சியாகும். உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடுறதுனால நிம்மதி உங்களுக்கு காணா போதும் இல்லையே, எங்களுக்கு காணா போயிருது. நிறைய பேர் பள்ளிவாசல்ல தான் படுத்து கிடக்கும், வீட்டுக்கு வர்றது இல்லை. வீட்டுக்கு வந்த மாமியார் மருமக சண்டை தீர்றது பெரிய பாடா இருக்குது. ஆனால் எங்கள் வீடுகளை நாங்கள் ரசூலின் அருமையான வழிமுறையில் ஆக்கினோம். எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் பாடம் கொடுக்கிறோம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நீங்க உங்க நாவில் வெளிப்படுத்துகிறீர்களா, ரசூலுல்லாஹ்வை பாருங்கள். அவங்க எப்படி பேச சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டில் இருந்தாதான் வீடு சந்தோஷம், பெருமை இல்லை. நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தா எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, வீடே கலகலப்பா இல்ல, வீட்டுக்கு போயிட்டா வீடு கலகலப்பு. ஏன் வீட்டுல ஒரு பெரிய ஆலிம்சாவாட்லாம் இருக்கிறது இல்ல, சராசரி தந்தையாக கணவனாக என் பெருமான் எங்கள் வீட்டில் என்ன செய்வார்கள்? எங்கள் வீட்டில் முராக்கபா இருப்பதில்லை, முஷாஹதா இருப்பதில்லை, அல்லாஹ்வோடு பெரும் தவம் இருப்பதில்லை. எங்களை மகிழ்விக்கிற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் வீட்டு வேலை நாங்க செய்தோம், சிரமமா இருக்குன்னா அதுல பாதி வேலையை ரசூலுல்லாஹ்வே செய்திருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதெல்லாம் அவ்வளவு சாத்தியமானதெல்லாம் இல்லை. நீங்க என்ன நினைப்பீங்களோ, ராத்திரி நேரத்தில் வீட்டில் சாப்பிட்டுட்டு சட்டி பட்டி எல்லாம் கொண்டு போய் வாஷ் பேஷன்ல போடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கழுகுன்னு போய் ஓய்வு எடுப்பாங்க. அவங்க எழுந்திரிச்சு வர்றதுக்குள்ள அது எல்லாம் கழுகப்பட்டு இருக்கும். வந்து பார்ப்பாங்க, எல்லாம் கழுகு இருக்குது. யாரு இது, ஏதோ ஜின்னு வந்துட்டு நான் சொல்வேன். இல்ல இல்ல, அவங்களுக்கு தெரியும் வாப்பா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க, இதெல்லாம் வாப்பா தான் செய்திருப்பாங்க. என் வேலை வாஷ் பேஷன்ல கிடக்கிற எல்லா சட்டி பட்டியும் கழுகி வச்சிடுறது. அதிகாலையில எழுந்திருச்சு முதல் வேலை என் மனைவிக்கு டீ போட்டு கொடுக்கிறது. யாரும் தப்பா பேசிடக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் இப்படி சொல்லி சொல்லி எல்லா வீட்டிலும் எங்களை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. ஹஸரத் எவ்வளவு பெரிய ஆளு டீ போட்டு கொடுக்கிறாரு. இல்ல, அது என் பெருமானின் அழகிய சுன்னத். உங்கள் மனைவியர்களின் வேலைகளில் பங்கெடுங்கள். ஒரு சாதாரண இடத்திற்கு நீங்கள் வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை என்று ஒரு தனி சேப்ட் இருக்குது. அந்த உள்ள போய் பாருங்கள். அனைத்து நிலையிலும் அன்னலார் ஒரு மிகச்சிறந்த மனிதராக உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் நின்று வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வயதில் சிறியவர், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தன்னை விட வயதில் முதியவர்களை மதிக்கிறார்கள் என்றால், ஒரு மருமகள் மாமியாரை மதிக்கிறார், ஒரு மகன் தந்தையை மதிக்கிறார், ஒரு சிறுவன் பெரியவரை மதிக்கிறார் என்றால் அல்லாஹ் 2 பாக்கியம் கொடுக்கிறான். ஒன்னு, இவர் முதுமை வரைக்கும் வாழச் செய்கிறான். சின்ன வயசுல விபத்து அப்படி இப்படிலாம் மௌத்து வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஹயாத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் அஃதலு ஸஆததி தூலுல் உம்ர். அல்லாஹ் உனக்கு கொடுக்கிற பாக்கியங்கள்
பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் வீடு வாசலை கொடுக்கிறதா, காசு பணத்தை கொடுக்கிறதா, மதிப்பு மரியாதையை கொடுக்கிறதா, பதவிகள் அந்தஸ்து கொடுக்கிறதா? அதை தாண்டி ஒரு பாக்கியம் நீண்ட ஆயுளை அல்லாஹ் உனக்கு கொடுப்பது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. துவா உங்களுக்கு தான், கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன். சிதவிகளை கேட்கிற துவா பெரிய பெரிய நாதாக்கள் உலமாக்கள் இருக்கிற சபை. அவன் கருணை உள்ளவன். அவன் உங்கள் ஆமீனுக்கு பதில் சொன்னால் இந்த மண்ணில் நீங்கள் பெரிய பாக்கியம் உடையவர்கள். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நீண்ட ஆயுள் வாழ்வது. உலகத்தில் என் பிள்ளைக்கு நான் எதையும் கொடுத்துடலாம், என் ஆயுளை கொடுக்க முடியாது. ஒரு நிமிடம் வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? வாழ்க்கை அவன் கொடுத்த வெகுமதி. அவன் விரும்பியவர்களை நீண்ட ஆயுள் வாழ வைக்கிறான். அவன் விரும்பியவர்களுக்கு சின்ன வயசுல மௌத்தை கொடுத்து விடுகிறான். ஒருவர் தன்னை விட வயதில் முதியவரை கண்ணியப்படுத்துவார், மரியாதை கொடுப்பார் என்றால் அல்லாஹ் அவரை முதுமை வரையிலும் வாழ வைக்கிறான். இரண்டாவது பெரிய பாக்கியம், அவர் முதுமையில் அவதிப்பட மாட்டார், கேவலப்பட மாட்டார், இழிவடைய மாட்டார், முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட மாட்டார். ஏன்? கையல்லாஹு லஹு ஃபீ சின்னிஹி மன் யுவக்கிர். அவரை கண்ணியப்படுத்தி தாங்கி சுமக்கிற ஒருவரை அல்லாஹ்வே அவருக்கு நியமனமாக்கி கொடுத்து விடுவான். அப்படின்னா அந்த வீட்டில் அவர் மௌத்தாகிற வரைக்கும் அவருக்கு கண்ணியம் இருக்கும். அவரை மரியாதை கொடுக்கிறவங்களை அல்லாஹ் கொண்டு வச்சிருவான். ஏன் ரப்பு இப்படி பெரிய மரியாதை ரூஹு பிரிகிற வரைக்கும் கொடுத்து விட்டாயே? அவர் சின்ன வயசுல பல பெரியவர்களை மதித்தார். உங்கள் முதுமை கண்ணியமாக வேண்டும், நீண்ட ஆயுள் பெற வேண்டும். உங்கள் வீட்டில் முதியவர்களை ஹஜ்ரத் ரூஹுல் அமீன் ஹஜ்ரத் சங்கையாக சொன்னார்கள், இது போன்ற கூட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் மக்களை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்றார்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். குடும்பம் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனின் அழகு இல்லையா? எனக்கு எதுல பெருமை? உங்க வாப்பா யாரு? எங்க வாப்பா அவங்க சாவலமீர் ராவுத்தர். ஒரு சாவலமீர் ராவுத்தர் பிள்ளையா? அதுதான் மரியாதை. வீட்டுல ஒரே விவகாரம் இருந்தா அந்த குடும்பம் அழகான குடும்பமா? எங்க சில வீடுகள் இருக்குது, அந்த வீடு அங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன்? அவங்க வட்டி வாங்கினாங்க. அவங்க முன்னோர்கள் வட்டி வாங்கினார்கள். இன்றைக்கும் அங்கு பெண் எடுப்பதற்கும் மாப்பிள்ளை எடுப்பதற்கும் பிரச்சனை இருக்கிறது. ஏன்? குடும்பம் ஒரு அழகான வாழ்க்கை. குடும்பத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது இருக்க வேண்டும், வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது. வாழ்க்கை நிகழ்வின் அடிப்படையில், வாழ்வியல் அடிப்படையிலும் குடும்பம் வரம்பு மீறக்கூடாது, ஷரியத்திலும் வரம்பு மீறக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தரீகாவிலும் குடும்பம் வரம்பு மீறக்கூடாது. குடும்பம் அழகா இருக்கணும். 5 அம்சங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு வரும்போது மோதல்கள் வரலாம், சண்டைகள் வரலாம். அந்த நேரத்தில் ஒருவருக்கு இன்னொருவர் பணிஞ்சு போகணும். முதல் விஷயம் சகிப்புத்தன்மை. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தா பூமியை ஆள முடியுங்கிறான் அல்லாஹ். நபிமார்களை பற்றி பேசுகிறான். நபிமார்கள் சோதனைகளை சந்திக்கிறார்கள். வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மன உளைச்சல்கள், போராட்டங்கள். நபிமார்கள் சந்திக்காத சோதனை ஒண்ணு இருக்குதா? அஷத்துல் பலாய் அல் அன்பியா. உலகத்தில் கடும் சோதனை நபிமார்களுக்கு தான் என்று சொன்னவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய பேருக்கு பின்னால ஸலவாத்து சொல்லியும் பழக்கப்படணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களை விட யாருக்கு சோதனை? சோதனை நபிமார்களுக்கு இருந்தது. ஆனா எல்லா சோதனையிலும் பொறுமையா இருந்தாங்க. நபிமார்கள் குடும்பத்திலேயே பல குடும்பங்கள்ல பிரச்சனை இருந்துச்சு. சில நபிமார்களுக்கு எதிராக அவங்க மனைவிமார்களே செயல்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சில நபிமார்களுக்கு எதிராக அவங்க பிள்ளைகளே செயல்பட்டார்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அப்ப குடும்பங்களில் விவகாரம் என்பது பெரிய பெரிய குடும்பங்களிலும் இருந்தது. ஆனா அவங்க ஜெயிக்கிறாங்க. விவகாரத்தில் மத்தவங்க தான் தோத்து போனாங்க. ஏன்? அந்த நபிமார்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையிலும் குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, தனிமனித ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக அவர்கள் பொறுமை காத்ததால், சகிப்புத்தன்மையை கையாண்டு கொண்டதால் அவர்களை உலகம் பின்பற்றும் தலைவர்களாக நாம் ஆக்கினோம். நபிமார்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்தோன்னு சொல்ற அல்லாஹ் அவங்களுடைய திறமைக்கு கொடுத்தோன்னு சொல்லல. அவர்களிடத்தில் வணக்கம் வழிபாடுகள் இருந்ததால் கொடுத்தோம் என்று சொல்லவில்லை. என் ஹபீப் என்பதால், என் நபி என்பதால், என் ரசூல் என்பதால் கொடுத்தோம் என்று சொல்லவில்லை. லம்மா சபரு, அவர்கள் சகிப்புத்தன்மையை கையாண்டார்கள்.
சமூகத்தில் பெரிய இடம் ரசூலுக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சகிப்புத்தன்மை உலகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி சகிப்புத்தன்மை. எவ்வளவு பெரியவர்களுக்கு முன்னாலும் சகிப்புத்தன்மையை காணாக்கவில்லை. மனைவி கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மை இருந்துச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு தடவை நான் கோபப்பட்டேன், பெருமானார் மீது கோபப்பட்டேன். கொஞ்சம் வேகமாகவும் பேசினேன், சத்தமாட்டும் பேசினேன். கொஞ்சம் கவனிச்சுக்கணும் எல்லாரும், தாய்மார்களும் இங்கே வந்தவங்களும். நீங்க உங்களுக்கு சாதகமான செய்தியை கொண்டு கேட்டு போய் வீட்டில் போய் கணவன் போய் அசத்து என்ன பேசுறாங்க கேட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கும் சாதகமா நிறைய இருக்குது. அன்னை ஆயிஷா, நான் கோபப்பட்டேன், கொஞ்சம் சத்தமாட்டும் பேசினேன் நபியிடத்தில். எனக்கு தெரியும் மாணவியின் கண்ணியம் எவ்வளவு பெரியது என்று. அப்ப அந்த சத்தமா பேசுற போது கூட இதயத்தில் கணவனின் கண்ணியத்தை சுமந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் எவ்வளவு பெரியது என்று. ஆனால் கொஞ்சம் சத்தமாக பேசினேன், கொஞ்சம் கோபமாக பேசினேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அந்த நேரத்தில் நபி எப்படி இருக்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ். மனைவிமார்கள் சில நேரத்தில் கணவன் அப்படி சோதிச்சும் பார்க்கறது உண்டு. எங்கள் வீட்டிலலாம் சில நேரத்தில் கோவப்பட்டாங்கன்னா நான் ரொம்ப அமைதியாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களில் விவகாரங்கள் வரும்போது, உங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் விவகாரம் வரும்போது நீங்க வெற்றி பெற வேண்டுமா? நம்மளை பார்த்து கேட்டாங்க, நீங்க வெற்றி பெற வேண்டுமா? ஆமா யார சொல்லலாம், உங்க மனைவியை ஜெயிக்க விட்டு நீங்க தோத்து போயிடுங்கன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? இந்த பக்கம் ஆமீன் சொல்லுங்களேன். அவ்வளவு சீக்கிரமா அவங்க ஜெயிக்க விடுறதா? இன்னி உஹிப்பு அன் நகூன மக்லூபன் கரிமா, என் மனைவியை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன். ஒன்றை சொல்லட்டுமா? உலகத்தில் தோல்வி என்றால் அவமானம் என்று நினைத்தீர்களா? தோல்வி என்றால் கேவலம் இழிவு என்று நினைத்தீர்களா? இல்லை, மனைவியிடத்தில் தோற்று போகும் கணவன் அவன் சந்தித்த தோல்வி உலகத்தில் ஒரு தோல்விக்கு சங்கையும் கண்ணியும் மரியாதையும் இருக்கும் என்றால் மனைவிட்ட தோத்து போகிற அந்த தோல்வி மக்லூபன் கரீமா, சங்கையான தோல்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின்னால் அதுக்கு வியாக்கியான விளக்கத்தை சொல்கிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அந்த நஃப்ஸுக்கு பேசுவதில்லை, மனம் கொண்ட பேச்செல்லாம் பேசுவதில்லை. அவர்களின் சொற்கள் அதற்கு பின்னால் வழி நடத்துபவனாக அல்லாஹ் இருக்கிறான். ரசூல் வாயில ஒரு வார்த்தை வருமா, அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் இடத்தில் அல்லாஹ் இருக்கான் என்று திருக்குர்ஆன் சொன்னது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மக்லூபன் கரீமா, மனைவி ஜெயிக்கணும் நான் தோத்து போக பிரியப்படுறேன். அந்த தோல்வி சங்கையானது, மரியாதையான தோல்விகிறார்கள். குடும்பத்தில் சகிப்புத்தன்மையின் அடையாளம் அது, பொறுமையின் அடையாளம் அது. சகிப்புத்தன்மையை காணாக்கிவிட்டால் குடும்பத்தின் கலகலப்புகள் நீங்கிவிடும், சந்தோஷங்கள் காணாமல் போகும், மகிழ்ச்சி நீங்கிவிடும். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் சொன்னான், அழகாக குடும்ப வாழ்க்கை நடத்துங்கள். எவ்வளவு ரத்தின சுருக்கமான ஒற்றை வார்த்தையில் வல்லவன் சொன்ன செய்தி அது. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அழகாக வாழுங்கள் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு. குடும்ப வாழ்க்கை அழகாகட்டும். குடும்ப வாழ்க்கைக்கு என்று ஒரு அழகு இருக்குது. அந்த அழகை நம்ம வீணாக்கிடக்கூடாது. ஏன் தெரியுமா? என்ன மாதிரி என் புள்ள வாழும். நான் என் பிள்ளைகிட்ட சொல்றது, எம்மா நீ முதல்ல என்ன பாரும்ப. நான் ஒரு நாள் தஹஜ்ஜத்தை விட்டதுண்டா? நான் ஒரு நாள் சுன்னத்தை விட்டதுண்டா? ஒரு நாள் நான் உதவி இல்லாமல் வாழ்ந்ததுண்டா? ஒரு நாள் உன் தாயை சங்கடப்படுத்தியதுண்டா? அல்லாஹ்வின் வாழ்க்கையிலும் ரசூலின் தொடர்பிலும் குடும்பத்தை அழகுபடுத்துவதிலும் நான் சரியாக வாழணும். உங்களை உங்கள் பிள்ளைகள் பின்பற்ற இருக்கிறார்கள். நீங்க கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுட்டீங்க இருந்தே சொன்னா பிள்ளைங்களுடைய மன வளர்ச்சி அப்படித்தான் வளரும். இமாம் ஷாஃபி சொல்வாங்க, உங்களுடைய பிள்ளை உங்க கருவுல தரிப்படும் போதே நீங்க அழகா நடங்கள், உங்கள் கருவில் குழந்தை தரிக்கும் போதே அழகா நடங்கள். நீங்க ரெண்டு பேரும் பேசுற பேட்டை கருவில் இருக்கிற பிள்ளைகள் பதிவு செய்கிறார்கள். ஷாஃபி இமாம் வெறும் சட்டமேதை மட்டுமல்ல, மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர். கருவிலே இருக்கிற பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கள் அவர்களுக்கு பதிவாகிறது. நீங்கள் ஒழுக்கம் சார வேண்டும். குடும்பத்தை துவங்கும் போது அடிக்கடி குடும்பத்தில் சண்டை நடக்குதுன்னா பிள்ளைங்களுடைய மன வளர்ச்சி குறையும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. அத்தா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க வைங்களேன், அந்த பிள்ளைகள் அறிவு வளர்ச்சியில் குன்றி போகிறார்கள் என்று இன்றைய நவீன அறிவு உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்களில் சண்டைகள்
பரக்கத்தை நீக்கும் என்கிறார்கள். என்ன பரக்கத்து நீங்கும்? உங்க பிள்ளைகளுடைய அறிவு பரக்கத்து நீங்கிடும், பொருளாதார பரக்கத்து நீங்கிடும், வாழ்க்கையில் அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கும் பரக்கத்து நீங்கி போயிடும். வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. அதை ரசித்து வாழுங்கள், சுவைத்து வாழுங்கள். எத்தனை காலம் வாழ போகிறோம்? அதை சண்டையில் கழிப்பதா? நிம்மதியை காணாக்கி விடுவதா? மூச்சு பிரிக்கமே. உங்களை போன்ற மனிதர்கள் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார்கள். அப்படி கணவனை ஆசுவாசப்படுத்தும் மனைவி ஒரு அழகிய முன்மாதிரி பெண். அவங்க வீட்டுக்கு கஷ்டத்தோடு வரும்போது நீங்களும் திரும்ப கஷ்டத்தை கொடுக்கிறதா? அமைதி உண்டுங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமானுக்கு பின்னால் பெரிய பாக்கியம் உள்ளம் நிம்மதி பெறணும். அல்லாஹ்வின் திக்ர்ல நிம்மதி பெறணும். திக்ர்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது மட்டும் அல்ல, மாறாக அவன் நினைவிலேயே 24 ஹவர் வாழ்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருந்தாங்கன்னா அவன் நினைவு விட்டும் காலி இல்லை. நான் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்பது, ரப்பே உன் நினைவு எனக்கு மறக்கும் என்று ஒரு நிமிடம் இருந்தால் அந்த நிமிடத்திற்கு முன்பு உன் நினைவில் இருக்கும் போது எங்கள் ரூஹை உன்னோடு ஆக்கிக்கொள். உன்னை மறக்கும் நேரம் முசீபத்துள்ள நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் முசீபத்தில் விழுவான் என்றால், சோதனைக்கு ஆளாகுவான் என்றால் எப்போது தெரியுமா? அவன் அல்லாஹ்வை மறக்கும் நேரத்திலேயே சோதனையில் விழுகிறான். இன்னைக்கு ஷேகுமார்கள் தங்கள் முரீதுகளுக்கு கொடுக்கிற பாடம், அல்லாஹ்வின் நினைவை 24 மணி நேரம் இதயத்தில் ஹயாத்தாக்குவது. அவனை மறக்கும் ஒரு நேரம், அது உன்னை ஆபத்தான நேரம், உனக்கு டேஞ்சரான நேரம். எப்படி மறக்கிறது அவனை? ஒரு கவலம் உணவை தூக்கி வாயில வைக்கும் போது மறப்பதா? வாயில வச்ச உணவை உள்ள கொண்டு போறவன் அவன் இல்லையா? உள்ளே போன உணவு நெஞ்சில் இருந்து கீழே இறங்க வேண்டுமா இல்லையா? கீழே இறங்கின உணவு செரிமானமாக வேண்டுமா இல்லையா? அது செரிமானமாகி ரத்தத்தோடு சேர வேண்டிய சக்தி ரத்தத்தோடு, கழிவோடு சேர வேண்டிய சக்தி கழிவோடு சேர வேண்டுமா இல்லையா? அத்தனையையும் அவனல்லவா செய்கிறான். அவனை எப்படி மறந்து ஒரு கவலம் உணவை நான் உண்ண முடியும்? அநீதி இல்லையா? அல்லாஹ்வை மறப்பது அநீதி என்கிறார்கள் சாலிஹீன்களும் சாதாத்துகளும். ஞாபகம் வையுங்கள், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நபியின் தர்பாரில் நான் கோபப்பட்டேன். அன்னை ஆயிஷா, கொஞ்சம் சத்தமாட்டும் பேசினேன், கோபமாட்டும் பேசினேன். அவங்க கண்ணியம் கல்புல இருந்துச்சுங்கிறாங்க. யாருடைய கண்ணியம்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்ணியம் என் கல்புல இருக்குது. எதுக்கு பேசினேன்னா, எப்படி உம்மத்து பார்க்கட்டும், முன்மாதிரி. ராயித்து வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய முகத்தை தான் நான் பார்த்தேன். கோபப்படுகிறேன், சத்தமா பேசுகிறேன். என் அன்பு சகோதரர்கள் ஞாபகம் வைக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் யாரும் முன்மாதிரி இல்லை. எத்தனையோ அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் பண்பாட்டு தலைவர்களும் உலகத்தில் பல இடங்களில் நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இல்லறத்தில் பல பேர் நல்ல பொறுப்பை பெறவே இல்லை. இல்லற வாழ்க்கையில் ஒரு அழகாகவில்லை. இந்த பக்கம் அவர்களின் வாழ்க்கை அழகு என்றால் அந்த பக்கம் அலங்கோலமானது. அன்னலாரின் வாழ்க்கை எல்லா பக்கமும் அழகானது. ஒரு கவிஞன் சொன்னான், கரும்பின் எந்த பக்கம் தான் இன்பம் இல்லாததும் இனிப்பில்லாததும். அன்னலாரின் வாழ்க்கை கரும்புக்கு சமமானது. அதன் அடிபாகத்தை குறை சொல்வதா? அதன் அடிபாகம் தான் இன்னும் சுவையானது. கரும்புல இனிப்புங்கிறது அடிபாகத்தில் நிறைய இருக்கும். அன்னலாரின் வாழ்க்கை கரும்புக்கு சமம் என்றான் ஒரு கவிஞன். இல்லற வாழ்க்கைக்கு அவங்க மட்டும்தான் ரோல் மாடல். மனைவியோடு எப்படி அழகா நடக்கணும், எவ்வளவு கனிவா பேசணும், இவ்வளவு இனிமையா பேசணும். 1000 பிஸியான நேரத்திலும் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. ஒரு செய்தியை சொல்லட்டுமா? நபியின் மனைவிமார்களின் விருப்பத்தை ரசூல் பூர்த்தி செய்ய விதம் அழகானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மனைவி வீட்டுக்கு வருவாங்க. பல மனைவியர்களோடு வாழும் அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்த காலம். இன்றைக்கு ஆயிஷாவின் வீடு, நாளைக்கு அப்சாவின் வீடு, நாளை மறுநாள் உம்மு சலமாவின் வீடு, இப்படி பங்கீடு செய்து கொண்டார்கள் காலத்தை, நேரத்தை. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க வாரத்துல 8 நாளைக்கு இருக்க 9 நாளைக்கு இருக்க வீட்டுக்கு வர்றீங்க, எங்களுக்கு ஒரு விருப்பம், டெய்லி உங்க முகத்தை பார்க்கணும். எப்படி சாத்தியம்? இன்றைக்கு இந்த மனைவியின் கடமையும் பங்கும் ஆயிஷாவின் நாளில் ஆயிஷாவின் வீட்டில், அப்சாவின் நாளில் அப்சாவின் வீட்டில். ஆனால் எல்லா மனைவியர்களும் சேர்ந்து ஒரு கோரிக்கை,
தினம் எங்களை நீங்க சந்திக்கணும், உங்க முகத்தை நாங்க பார்க்கணும். இதுதான் ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் என்பதை தாண்டி நல்ல கணவனின் அடையாளம். நம்ம டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நம்ம நல்ல கணவனா இருக்கணும்னு அர்த்தம். அன்னைக்கு ஒரு அம்மா போன் பண்ணுது, ஹஸ்ரத் துஆ செய்யுங்க. என்னம்மா, எங்க வீட்டுக்காரரு ஒரு அடுத்த வாரம் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வர்றாராம், துஆ செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இல்லை சார், அவர் வராமல் இருந்தா தான் நல்லதுன்னா. அவர் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு கேட்டேன். 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமான பின்னால் ஒரு கணவர் ஊருக்கு வரானா மகிழ்ச்சியால் இருக்கணும். இல்ல ஹஸ்ரத், அவர் அங்க இருந்தா டெய்லி 1 மணி நேரம் போன் பண்றாரு, சந்தோஷமா பேசுறாரு. வீட்டுக்கு வந்து 5 சண்டை டெய்லி போடுறாரு. போன தடவை வந்து குடும்பத்துல பெரிய விவகாரமாகி போச்சு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் அங்க நீடிக்க துஆ செய்யுங்கிறான். ரசூலுடைய மனைவிமார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றீங்க, எங்களுக்கு ஆசை தினமும் தங்கள் திருமுகத்தை சந்திக்க வேண்டும். இது நல்ல கணவனின் அடையாளம் இல்லையா? நான் வீட்டில் இருக்க வேண்டும் என் மனைவி எதிர்பார்ப்பது அன்னலாரின் அழகிய சுன்னத். ரசூலுடைய சுன்னத்து கால கழுகிறதும் தாடி வைக்கிறதும் சட்டை போடுறதும் என்று நினைத்துக் கொண்டீர்களா? ரசூலின் சுன்னத் தொழுகையில் மாத்திரம் என்றால் நினைத்தீர்கள், இபாதத்தில் மாத்திரம் என்றால் நினைத்தீர்கள், முஆஷராத்திலும் முஆமலாத்திலும் மாநபி வாழ்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை அழகாக ஆக முடியாது. குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, சமூக வாழ்க்கை, பொருளாதாரம் அழகாகாது. தொழில்துறைக்கு கூட அன்னலார் ரோல் மாடல். அவங்களை விட்டு விட்டு நான் எங்கே ஜெயிக்க முடியும், எங்கே ஜொலிக்க முடியும்? கொஞ்சம் கோபப்பட்டேன், சத்தமாட்டும் பேசினேன். அப்போ ரசூலுடைய முகத்தை தான் பார்க்கிறேன். அவங்க முகம் எப்படி மாறுது. கோபம் வரும்போது சில பேர் எவ்வளவு சிரிச்சாலா இருந்தாலும் மாறிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் ஆயிஷா சொன்னாங்க, ரஅய்து வஜ்ஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரின் முகத்தை பார்த்தேன், கான முத்தபஸ்ஸிமா, அன்னலார் புன்னகையுடன் இருந்தார்கள். நான் கோபப்படுகிறேன், கொஞ்சம் சத்தமாகவும் பேசினேன். ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு புன்னகையோடு என் கோபத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்ன அந்த செய்தி உலகத்தை மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட வைத்தது. வரலாற்றில் தங்க எழுத்தால் பதிவானது. நமக்கு முன்மாதிரி. வீட்டில் நம்ம கோவப்படும் போது அவங்க அமைதியா இருக்கணும், அவங்க கோவப்படும் போது நம்ம அமைதியா இருக்கணும். நல்ல ஞாபகம் வையுங்க, கோபங்கிறது ஆண்களின் சொத்தல்ல. நான் தான் கோவப்பட, நீ என்ன கோவப்படுறது? பெண்களும் கோவப்படுவார்கள். அவர்கள் கோவப்படும் போது நான் அமைதி காக்க வேண்டும் என்பதும் அன்னலாரின் அழகிய சுன்னத். ஆணாதிக்கம் மிகைப்பது அழகிய சுன்னத் அல்ல. ஆணாதிக்கம் மிகைப்பது அது மாணவியின் வழியும் அல்ல. ஆணாதிக்கம் மிகைக்க கூடாது. மனைவியை மதிக்கிறவன் நல்ல கணவன், மனைவியை சந்தோஷப்படுத்துபவன் அழகிய கணவன் என்கிறார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கும் சொன்னாங்க. ஒரு அம்மா ஓடி வருது, பெருமானார் கேட்டாங்க, என்னம்மான்னாங்க. யார ரசூலல்லாஹ், என் கணவன் மீது கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னாங்க. என் கணவன் மீது கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். 1000 பிரச்சனை வரலாம், எல்லாம் இருக்கலாம், வீட்டில் தான் இருக்கணும், ஓடி போறதா? என் கணவன் மீது சண்டை போட்டு கோவப்பட்டு ஓடி வந்து விட்டேன். பெருமானார் சொன்ன ஒற்றை வரியின் பதில் என்ன தெரியுமா? கைஃபா ஹுவ ஜன்னத்துகி வ நாருகி. எப்படி சண்டை போட்டா, எப்படி ஓடி வந்தாய்? உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உன் சொர்க்கமும் உன் கணவர் தான், உன் நரகமும் உன் கணவர் தான். இங்க சொல்றாங்க மனைவி கோவப்பட்டா நீ சிரித்த முகத்தை காட்டு. அங்க சொல்றாங்க உன் கணவன் இடத்தில் எப்படி நடக்கணும்? சண்டை போட்டுட்டு ஓடி போவதா, கோவப்பட்டுட்டு ஓடி போவதா? அவர்தான் உன் சொர்க்கம், அவரை கொண்டே உன் சொர்க்கம் தீர்மானிக்கப்படும். அவரோடு அழகாக நடக்காவிட்டால் உன் நரகமும் தீர்மானிக்கப்பட்டு விடும் என்று பேசும் செய்தி உலகத்தை ஈர்த்த செய்திகளில் ஒன்று. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அது தாய் தந்தையர்களுக்கு இடையே இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கட்டும், உறவுகளை அனுசரிப்பதாக இருக்கட்டும், இங்கே சகிப்புத்தன்மை மிக முக்கியமானது. இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையை அழகாக்குவதற்கும் அலங்காரமாக்குவதற்கும் இந்த வாழ்க்கை சொர்க்கத்திலேயும் இந்த உலகத்திற்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையா இருப்பதற்கு குடும்பத்தில் இஹ்சான் இருக்க வேண்டும், உபகாரத்தன்மையோடு நடக்கணும். கணவன் மனைவியோடு உபகாரமா நடந்துக்கணும், மனைவி கணவனோடு உபகாரமா நடக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைக்கு உபகாரம் செய்யணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும், அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்கு இடையே உபகாரம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான். நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நீங்க அவங்களுக்கு உபகாரம், அவங்க உங்களுக்கு உபகாரம். என்ன முடியும் உங்களால்? மனிதர்களில் எல்லாம் சிறந்தவர்கள் யார்? யார சொல்லலாம்? மனிதர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க,
யாரை கொண்டு மக்கள் பயனடைகிறார்களோ, யாரை கொண்டு மக்கள் பயனடைகிறார்களோ உன்னால் அவர்கள் பிரயோஜனம் கிடைக்க வேண்டும். நீ மனிதர்களில் சிறந்தவன். அப்ப நான் வாழ்வதால் 4 பேர் அல்ல, எத்தனையோ 1000 பேர்கள் பயனடைய வேண்டும். என் குடும்பமே என்னை கொண்டு சங்கடப்படும் நிலையிலே நான் வாழ்வதா? குடும்பத்தில் என்னால சங்கடம் கஷ்டம் ஏற்படும் வகையில் வாழ்வதா? ஹஸ்ஸானுடையவங்களா இருங்க, கொஞ்சம் தாராளமா உதவி செய்யுங்க. ஒரு கணவன் மனைவியை சந்திக்கும் போது கொஞ்சம் அன்பளிப்பை கொடுத்து சந்திங்க. மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அன்பளிப்புகளை கொடுங்க. அன்பளிப்பு என்பது அன்பை கூட்டும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹாது தஹாபு ஹதீஸ் சர்க்கார் ஆளும் சொன்னாங்க, ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்பு கொடுங்கள், தஹாபு உங்களுக்கிடையே அன்பு அதிகமாகும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எங்க உம்மாவை நான் சந்திக்க போறேன்னா ஒரு கிஃப்டோட போகணும். அம்மாவுக்கு எனக்கு உள்ள அந்த அன்பு நீடிக்கும். அத்தாவை சந்திக்க போறேன், அண்ணனை சந்திக்க போறேன், கணவன் மனைவியினுடைய சந்திப்புக்கு இடையே கூட ஒருவர் மற்றவரோடு அன்பளிப்பு பரிமாறி பாருங்கள். அந்த அன்பு என்றைக்கும் நீடிக்கும். எங்க வீட்டுல கல்யாண நாள் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம்லாம் இல்லை. கல்யாண நாள் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன். அன்னைக்கு காலையில சொல்வேன், இன்னைக்கு காலைல தஹஜ்ஜுதுல 2 ரக்காத் தொழுது நான் துஆ செய்தேன். நாங்க கல்யாணமான நாள், ரப்பே என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள இந்த நெருக்கத்தையும் இணக்கத்தையும் சொர்க்கத்திலும் தொடரச் செய்ய வேண்டும் என்று நான் துஆ செய்தேன் என்று மனைவிட்ட சொல்வேன். அந்த அம்மா அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்கள், உங்கள் குடும்பம் அத்தனை மகிமையான குடும்பமாக மாறும். திடீர்னு ஒரு அன்பளிப்பை கொண்டு கையில கொடுத்துறது, அவங்க அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. எங்கேயாவது போயிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுக்கிறது, அந்த கிஃப்ட்ல அவங்க காலமெல்லாம் மறப்பது இல்லை. இது சுன்னத் என்று நான் சொல்ல வரவில்லை, அல்லாஹ்வும் ரசூலின் கட்டளை என்று சொல்லவில்லை. உபகாரம் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலின் கட்டளை. அந்த உபகாரத்தை எப்படியெல்லாம் குணம் அந்த உறவு மேம்படுவதற்கு நீங்கள் ஆக்க முடியுமோ ஆக்குங்கள். அந்த அன்பு தொடரும். அந்த அன்பு சொர்க்கத்திலும் உங்களை கொண்டு நிறுத்தும், வாழ வைக்கும். 3வது மன்னிக்கிற தன்மை இருக்கணும். குடும்பத்தில் மன்னிக்கிற தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமானது. தவறு நடக்கும், குடும்பம்னா தவறு நடக்காமலா இருக்கும். தவறு செய்யாதவர்கள் மனிதர்கள் இல்ல. ஆனா தவறு செய்தவர்கள் சிறந்தவங்களை வாழ முடியுமான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறு செய்யாத மனிதன் இல்லை. குல்லு பனி ஆதம் ஹத்தா, மனிதனா பிறக்கிற எல்லாருமே தவறு செய்யற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தவறு செய்பவர்களை நல்லவங்களா அங்கன்னாங்க. வ கைருல் ஹத்தாய் அத்தவாபு, செய்த தவற விட்டு மீறி வீடு, மாறி வீடு, திரும்பி வீடு. மனிதர்களுக்கு துரோகம் செய்தா மன்னிப்பு கேளு, கஷ்டப்படுத்திட்டியா மன்னிப்பு கேளு. இதுவரைக்கும் மனைவிட்ட பேசல, மனைவி சங்கடப்படுத்தினீங்களா, இன்னைக்கு ராத்திரியும் மன்னிப்பு கேளுங்க. என் மனைவிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பதால் என் இமேஜ் குறைய போவதில்லை, இமேஜ் கூடும். என் அண்ணன் என்னோட பேசல, நீங்க போய் சலாம் சொல்லுங்க. மன் பதா பிஸ்ஸலாம் வகது பரியா மினல் கிப்ர், சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முந்தி நீ சலாம் சொன்னால் உனக்கு பெருமை இல்லை என்று அல்லாஹ் பேர் எழுதிடுவான். என்ன அவர் வர்றது நான் என்ன போறது? ஈகோ பார்க்க கூடாது. குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, உறவை பேணுவதற்கு இறங்கி போய் பாருங்கள், உறவு பலப்படும். அண்ணன் பேசலாம், நீ போய் சலாம் சொல்லு. மனைவிக்கும் எனக்கும் விவகாரம், காரணம் அவங்கதான். அவங்க மன்னிப்பு கேட்க நினைக்க வேண்டாம், நீ போய் மன்னிப்பு கேள். இதுல இமேஜ் குறையாது, இமேஜ் கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிக்கும் தன்மை உள்ளவன் அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கும் தன்மை உனக்கு இருந்தால் கண்ணியம் கூடும். அப்படி மன்னிக்கிறா, நான் அவ்வளவு இழிவான ஆளா, நான் என்ன இழிச்ச ஆளா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மன்னிச்சிருங்க, அல்லாஹ் இஸ்ஸத்தை கூட்டுவான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு பேர பிள்ளை இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன், அவங்களுக்கு பட்ட பேர் ஸைனுல் ஆபிதீன். உலகத்தில் ஆபிதீன்களின் அலங்காரம். அல்லாஹு அக்பர். அவங்க வாழ்க்கை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, படிக்க படிக்க பக்கங்களும் பக்கங்களும் ரசனை. இப்படியெல்லாம் ரசூலின் குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் வியக்க வைக்கிற வாழ்க்கை அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை. ரசூலுடைய அகல பைத்தில் பாக்கியமான மாமனிதர். அவரை ஒருத்தர் சொந்த பந்தத்தில் உள்ளவர் தான், கொஞ்சம் வேகமா திட்டார், கொஞ்சம் கடுமையா பேசுறார், ரொம்ப கடுமையா இன்னல் வார்த்தைகளை சொல்லி பதிவு செய்தார். அண்ணல் ஸைனுல் ஆபிதீன் அமைதியா நின்னாங்க. அவங்க ரசூலுடைய முன்மாதிரி இல்லையா? சர்க்கார் ஆலமின் பாரம்பரியம் அல்லவா? ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அவர் பேசுறதெல்லாம் பேசி முடிச்ச போது அவங்க கேட்டாங்களாம், முடிச்சிட்டியான்னு கேட்டாங்களாம். அவருக்கு ஒன்றும் ஓடல, என்னமோ நம்ம வாழ்த்தின மாதிரி முடிச்சிட்டியான்னு கேட்கறாங்களே. அவர் அமைதியா நின்றார். நீ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கப்பா, இன்னும் என் மேல நிறைய ரிப்போர்ட் அல்லாட்ட இருக்குது, உனக்கு தெரியாதுன்னாங்கண்ணா. நீ சொன்னது கொஞ்சம் தான், உனக்கு நிறைய தெரியாது, இன்னும் நிறைய இருக்குது என் வாழ்க்கையில, நீ சிலதுதான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிமையை கூப்பிட்டாங்க. எப்ப அங்க வா, அந்த அடிமைகள் போய் அடிக்க போறாங்க. அப்படின்னு சொல்லல, விட்டுருங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டு இருந்த ரொம்ப உயர்ந்த கோட்டு போட்டு இருந்தாங்க, அதை கலட்டி அவர் கையில கொடுத்து போடுப்பாண்டாங்க. அவர் தலையை கீழே போட்டார்.
வெட்கப்பட்டு. இப்படிப்பட்ட மாமனிதர்களா? சாபமிட்டோம், சபித்தோம், திட்டினோம். எத்தனை அழகாக நடந்து கொண்டார்கள். அவங்களுடைய கோட்ட களத்து கையில கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, ஒரு 1000 திருகத்தை அவருக்கு அன்பளிப்பா கொடுத்துருந்தாங்க. 1000 திருகத்தை கொண்டு கொடுத்தார். அவர் சொன்னார், அந்தும் மின் அவுலாதி ரசூலில்லாஹி ஹக்கா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உண்மையில் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாரிசுகள் தான், பெருமானாரின் குடும்பத்து பிள்ளைகள் தான், நிரூபித்து விட்டீர்கள் என்றார். ஒருவர் பேசும்போது நான் சகிப்புத்தன்மையை கையாளும் போது என்னுடைய பாரம்பரியமும் பாதுகாக்கப்படும், கண்ணிய நிலை நிறுத்தப்படும். இதனால மன்னிக்கிற வாழ்க்கை வரட்டும். தகப்பனை புள்ள மன்னிக்கணும், புள்ளைய கூட ஜனத்துல தகப்ப மன்னிக்கணும், கணவனை மனைவி மன்னிக்கணும், மனைவியை கணவன் மன்னிக்கணும். கணவன் கொஞ்சம் பேசிட்டார், நீங்க மன்னிச்சிருங்க. மனைவி பேசிட்டாங்க, மன்னித்து விடுங்கள். மருமகள் மாமியை பேசிட்டாங்க, மன்னித்து பழகுங்கள். மன்னிப்பு தன்மை வந்தா குடும்பம் அழகா இருக்கும், அந்த மகிழ்ச்சி இருக்கும். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, நிம்மதிங்கிறது வீட்டிலே இருக்கணும், என்னுடைய நினைவிலே இருக்கணும். உங்க வீடு நிம்மதியாகணும். நான் நிறைவுக்கு வருகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழுங்கள் என்றார்கள். ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுக்கணும். 4வது தன்மை, 5 விஷயத்தை சொன்ன, 5ஐயும் மனதில் வையுங்கள். நான் சொன்ன 4வது செய்தி விட்டு கொடுக்கணும். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடாது. யார் இறங்கி போறதுங்கிறது முக்கியம் இல்லை, யார் இறங்கி போனாங்களோ அவங்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். விட்டு கொடுக்கிற பழக்கம் நமக்கு வரணும். விட்டு கொடுக்கிற மனசுங்கிறது அது நபியின் மனசு. யார சொல்லலாம், அவன் தங்களை அப்படியல்லவா நடத்தினான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் யாராவது அபூ பக்தரியை போர்க்களத்தில் கண்டால் அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள், விட்டு விடுங்கள் என்கிறார்கள். யார ரசூலல்லாஹ், அபூ பக்தரி ரொம்ப பெரிய தீங்கு செய்தவர் இல்லையா, தாங்களை சங்கடப்படுத்தியவர் இல்லையா? ஆம், போர்க்களத்தில் அவரை விட்டு விடுங்கள். ஏன்? அவர் ஒரு காலகட்டத்தில் எனக்கு உதவியா நடந்திருக்கிறார், அவருக்கு நான் விட்டு கொடுத்து அந்த பாக்கியத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். கொடூரமாக நடந்தவர்களை விட்டுக் கொடுக்க ஆசைப்பட்டு மன்னிக்கிறார்கள் முத்தம நபிகள். நம்ம இவ்வளவு சாதாரண மனிதர்கள். அந்த பண்பும் பழக்கமும் நமது வாழ்க்கையிலும் மலர வேண்டும். நிறைவாக சொல்கிறேன், உங்களை விட உங்கள் குடும்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஒரு கணவன் தன்னை விட மனைவியை தேர்ந்தெடுக்கணும், மனைவி தன்னை விட கணவனை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அழகான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா மனைவிமார்களுடைய பிரியத்திற்கு தன்னை மாத்திக்கிடுவாங்க. நிபந்தனை ஒண்ணுதான், அல்லாஹ் ரசூலின் ஷரியத்திற்கு காலத்தில் எப்போதும் மாறு செய்து விடக்கூடாது. அதனால என் மனைவி பிரியப்பட்டாங்கன்னு தாடி எடுத்துட்டேன்னு சொல்றதா? மனைவியின் மகிழ்ச்சிக்கு நீங்கள் மாறுங்கள், அவர்களின் திருப்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உங்கள் திருப்தி அவங்க தேர்ந்தெடுக்கணும். நான் பொதுவா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. எங்க வீட்டம்மா காபி குடிப்பாங்க. ஆரம்ப கல்யாணம் முடிச்ச காலத்துல நான் என்ன பண்ணேன்னா, டீ போட்டு அவங்க குடிக்க கொஞ்சம் யோசிச்சு குடிக்கிறாங்க, நமக்காண்டி குடிக்கிறாங்க. நான் மாறிட்டேன், காபிக்கு மாறிட்டேன். நான் காபிக்கு மாறிட்டேன். இப்ப நான் நிறைய நேரத்துல காபி ரொம்ப நாளா குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எங்க வீட்டம்மா காபி குடிச்சு பழகுனாங்க. அதனால ஏன் உங்கள் மனைவியின் விருப்பத்தை உங்கள் விருப்பத்தை விட தேர்ந்தெடுங்கள். என் பெருமான் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஹதீசுகள் பதிவாகிறது. இது ஷரியத்துக்கு மாற்றம் இல்லை. ஷரியத்துக்கு மாற்றமாக யாருக்கும் யாரும் துணை போக முடியாது. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்துக்கு ஒத்து போக கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக. ஆனா நன்மைகள்ல துணையா போங்கங்கறானே அல்லாஹ். அப்ப மனைவிக்காக கணவன் சில விருப்பத்தை விட்டு கொடுக்கணும். என் மனைவி இதை விரும்புறாங்க, சரி எனக்கு விருப்பம் இல்லை, மனைவிக்காண்டி நான் அதை மாத்திக்கிறேன். அதே மாதிரி உங்க கணவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு அந்த விருப்பம் பிடிக்கல, உங்க கணவனுக்காக உங்க விருப்பத்தை அந்த விருப்பத்தை கொண்டு வாங்க. குடும்பம் ஜொலிக்கும், மிளரும், மின்னும், அது பிரகாசமாகும். ஒரு நல்லதொரு குடும்பம் அமைவதற்கு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அப்படி ஒரு பல்கலைக்கழகமாக உங்களை ஆக்கினால் பாடம் பெறக்கூடிய மாணவர்கள் பல்லாயிரம். நீங்கள் பல்கலைக்கழகமா, அங்கே படிக்க வருகிறவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையாக ஒவ்வொரு குடும்பங்களும் ஆக வேண்டும். சிறப்பான இந்த விழா இந்த சமூகத்தை, நாளைய தலைமுறைகளை மிளிரச் செய்ய வேண்டும். வீடுகளில் இருக்கிற விவகாரங்களை போக்கி வைக்க வேண்டும். இனி விவாகரத்துகள் தொடரக்கூடாது, குடும்பங்களில் பிரச்சனைகள் தொடரக்கூடாது, மாமியார் மருமகள் விவகாரங்கள் தொடரக்கூடாது. குடும்பத்தில் யார் பெரியவர்கள் என்ற அந்த தன்மை மறைய வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்களாக நீங்கள் மாறுங்கள், மன்னிப்பவர்களாக நீங்கள் மாறுங்கள், பொறுமை காப்பவர்களாக நீங்கள் மாறுங்கள், உபகாரம் செய்பவர்களாக நீங்கள் மாறணும். நான் சொல்றது, நான் மாறிடுவேன். எங்க குடும்பம் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கு. ஏன் தெரியுமா? எங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தா நான் சொல்லிடுவேன், நான் தோத்து தான் போவேன், ஜெயிக்க மாட்டேன். குடும்பம் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறது. எங்க குடும்பம் பெரிய குடும்பம், என்னோடு பிறந்தவர்கள் அதிகமானவர்கள், என் உடன்பிறப்புகள் அதிகம். ஆனா நாங்க ஒத்துமையா இருக்கிறோம். காரணம் இப்படித்தான், நான் குடும்பத்தில் தோற்று போவேன் என்று சொல்வேன். எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, அலிம்சா வந்து முடிவு எடுப்போம், அலிம்சா ஊர்ல இல்ல. அப்படி நான் சொல்வேன்,
இங்க அண்ணன் வந்து முடிவெடுப்போம், அண்ணன் ஊர்ல இல்ல. இப்படி தொடர் ஏன் ஏற்பட்டது? ஒவ்வொருவர்களும் நம்ம கொஞ்சம் தோத்து அவங்களை ஜெயிக்க வைத்து பாருங்கள். குடும்பம் அழகாகும், மிளுரும், மங்களமாகும், மகிழ்ச்சியாகும். உபகார தன்மைகள் உயரட்டும், மன்னிக்கும் விசாலங்கள் தொடரட்டும். நாளைய தலைமுறை உங்கள் வீடுகளை பார்த்து அவர்களின் வீடுகளை அமைப்பார்கள். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவி ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்தும் விசாலத்தோடும் சர்க்காரையாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நமக்கும் நமது குடும்பத்திற்கும் மௌத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, எங்களது நீண்ட நெடும் காலம் பல்லாயிரம் ஆலிம்களின் ஆசானாக, எங்கள் ஆசானாக இருக்கிற அல்லமா நூருல் அமீன் ஹசரத் அஹ்மத் பரக்காத்து அவர்களின் உயிரோட்டமான பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.